பட்டா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் எந்த சலுகையாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தருவோம், இல்லைன்னாக்கா உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். எங்களுக்கு ரொம்ப காலமாக பட்டா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பட்டா வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல போய் எதையும் கேட்கணும் அப்படின்னாக்கா துணிச்சலா போய் எங்களுக்கும் பட்டா இருக்கு, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நேரில் சந்தித்து எங்களுக்கு பட்டா வர 8ஆம் தேதி கொடுக்க போறாங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நீண்டகால கோரிக்கைக்கு பிறகு தங்கள் நிலங்களுக்கு பட்டா கிடைத்ததாக தெரிவித்துள்ளனர். பட்டா இல்லாததால் அரசு வழங்கும் குடிநீர் இணைப்பு, மின் இணைப்பு, அரசின் இலவச வீடு, பயிர் காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை பெற முடியாமல் 580 குடும்பங்கள் சிரமப்பட்டதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு ரொம்ப காலமா பட்டா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பட்டா வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல போய் நாங்கள் தண்ணி வசதிக்கோ இல்லை கரண்ட் வசதிக்கோ இல்லை ஒரு வீட்டுக்கோ வீடு வேணும் அப்படிங்கிறதுனால வீடு வேணும் அப்படின்னு நான் கேட்கறதுனாலையோ உங்களுக்கு பட்டா இருக்கா, பட்டா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் எந்த சலுகையாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தருவோம், இல்லைன்னாக்கா உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். இப்போ வந்துட்டு தமிழ்நாடு அரசு மூலியமா எங்களுக்கு வந்து பட்டா கிடைக்க போகுது. டிஆர்பி ராஜா சார் வந்து எங்களுக்கு வழங்க போறாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். இனிமே எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாம நாங்கள் போய் ஒரு இடத்துல போய் எதையும் கேட்கணும் அப்படின்னாக்கா துணிச்சலா போய் எங்களுக்கும் பட்டா இருக்கு, எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு நாங்கள் கேட்டு எங்க வசதியை நாங்கள் பெறுறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கோம். எங்களுக்கு இனிமேல் எந்த விதமான வசதி எங்களுக்கு கிடைக்கும். வயசு 77ஆவது. 1942 வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல விக்டோரியா மகாராணி உத்தரவுப்படி நிலமில்லாத வேலைகளுக்காக காடுகளாக இருந்த நிலங்களை மராமத்து செய்வதற்கு 3 ஏக்கர் நிலம், 1.5 ஏக்கர் நஞ்ச, 1.5 ஏக்கர் புஞ்சு கொடுத்து, உழவு கருவிகள் கொடுத்து, மராமத்து செலவுக்கு பணம் கொடுத்து, குடிசை கட்ட பணம் கொடுத்து, விதை நெல் கொடுத்து, அனைத்து சலுகைகளையும் செஞ்சு நில குடியேற்ற சங்கமாக எங்களை குடியேற்றினாங்க. 2 விதமான நில குடியேற்ற சங்கம் இந்த ஏரியாவில். ஒன்று 909 கருவாக்குறிச்சி காலனி, 2 நான் இருப்பது T910 சளிக்கோட்டை காலனி நிலக்குடியேற்ற சங்கம். இந்த நிலக்குடியேற்ற சங்கத்தில் அனைத்து சலுகைகளும் வாங்கிட்டு இருந்தோம். சமீப காலத்தில் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லா சலுகையும் கிடைச்சு, மீண்டும் இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு சலுகை கிடைக்காம போயிடுச்சு. அதை மாண்புமிகு தொழிற்துறை அமைச்சர் ராஜா ஐயா அவர்களிடம் நாங்கள் சர்வகட்சியும் சேர்ந்து முதலீட்டு வகையில் எங்களுக்கு பட்டா வாங்கி தர உறுதியளித்தாங்க. அந்த உறுதியளித்தபடியே மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து எங்களுக்கு பட்டா வர 8ஆம் தேதி கொடுக்க போறாங்க. அவர்களுக்கு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ராஜா ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு மனப்பூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.